எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சட்பலம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சட்பலம் அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிட முறையில் ஒரு கிரகத்தினுடைய வலிமையை தீர்மானிக்க உதவக்கூடிய ஒரு பலம். ஒரு கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சட்பலம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இந்த பலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 6 விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த 6 விஷயம் மூலிமா ஒரு கிரகம் எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய ஜோதிட முறையில் சொல்லப்பட்டிருக்கு. அதை எளிமையாக உங்களுக்கு இந்த 6 பலத்தையும் ஒரே வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே எளிமையாக உங்களுக்கு புரியும். ஒன்றொன்னா பார்ப்போம். சட்பலம் அப்படிங்கிறதுல முதல் பலம் ஸ்தான பலம். ஸ்தான பலம் அப்படின்னா ஒரு கிரகம் எந்த இடத்துல இருந்தால் வலிமை பெறும் அப்படிங்கிறது தான் ஸ்தான பலம். அப்போ ஃபஸ்ட்டு அதில் பார்க்க வேண்டியது, ஒரு கிரகம் தன்னுடைய உச்ச வீட்டில் இருக்கும்போது ரொம்ப வலிமை அடையுது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா கிரகங்களுக்கும் உச்ச வீடுன்னு ஒன்று இருக்குது. அதில் கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூல திரிகோண வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது வலிமை பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உச்ச வீட்டுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதுக்கு அடுத்தபடியாக பவர் மூல திரிகோண வீட்டில் இருக்குது. மூணாவது பவர் ஆட்சி வீடு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது. அதில் அந்த கிரகங்கள் இருக்கும்போது பலம் அடையுது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கிரகம் லக்னத்துக்கு 1, 5, 9 இருக்கும்போது அது திரிகோணஸ்தானம்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கிரகம் இருந்தால் வலிமை அடையுதுன்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்த விஷயம் ஒரு கிரகம் லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் ஒரு கிரகம் போய் நின்னது அப்படின்னா அப்பையும் அந்த கிரகம் வலிமை பெறுது அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியாக ஒரு கிரகம் தன்னுடைய நட்பு கிரகங்களுடைய வீட்டில் போய் நிற்கும்போது பலம் பெறுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வரிசைப்படி அந்த பலம் பெறுது. அதிக பலம் உச்ச வீட்லேயும், அதுக்கு அடுத்தபடியாக மூல திரிகோண வீட்லேயும், அதுக்கு அடுத்தபடியாக ஆட்சி வீட்லேயும், அதுக்கு அடுத்தபடியாக திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9லையும், கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 போன்ற இடங்கள்லையும், கடைசியாக நட்பு வீட்லேயும் கிரகங்கள் வலிமை பெறுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கிரகங்கள் இந்த 6 பாயிண்டில் ஏதாவது ஒரு இடத்துல கிரகம் போய் நிற்கிது அப்படின்னா அது பலமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது லக்னத்துக்கு சுபரா அசுபரான்னு பார்த்துக்கோங்க. அசுபர் பலம் பெறுது அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பை அதிகமாக தரும். நல்ல கிரகம் பலம் பெற்றுச்சு அப்படின்னா நன்மை நல்லா தரும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ நல்ல விதமாக பலம் பெறுதா, கெடுதலான ஆதிபத்தியம் வச்சு பலம் பெறுதா அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். இது வெறும் பலத்தை மட்டும் சொல்கிறது. அது நல்ல கிரகம் பலம் பெறுதா, லக்னத்துக்கு சூப்பர் பலம் பெறாரா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ பலத்தை மட்டும் சொல்கிறது ஸ்தான பலம். இது நம்பர் 1. ரெண்டாவது திக் பலம். திக் பலம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்தினுடைய திசையை குறிக்கிறது. திசை அப்படின்னா டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கிரகம் எந்த திசையில் இருக்கும்போது வலிமை பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, லக்னத்தில் குருவோ புதனோ இருந்தால் அந்த 2 கிரகங்கள் திக்பலம் அடையுது, வலிமை அடையுதுன்னு சொல்லப்படுது. லக்னத்துக்கு 4ல் சந்திரனோ சுக்கிரனோ இருந்தால் அந்த கிரகம் 4வது இடத்துல பலம் பெறுதுன்னு சொல்லப்படுது. சந்திரன் சுக்கிரன் லக்னத்துக்கு 4ல் பலம் பெறுது. 7வது இடத்துல சனியும் ராகுவும் பலம் பெறுது. லக்னத்துக்கு 7வது இடத்துல சனியோ ராகுவோ நின்னா அந்த 2மே பலம் பெறுதுன்னு சொல்லப்படுது. லக்னத்துக்கு 10ல் சூரியன் செவ்வாய் கேது போன்ற ஏதாவது ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா லக்னத்துக்கு 10ல் இந்த கிரகங்கள் திக்பலம் அடையுது, அதாவது பலம் பெறுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். வேறு எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கிழக்கு திசை குறிக்கக்கூடிய ராசிகள், அதாவது நெருப்பு ராசிகள்னு சொல்கிறோம்ல, மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசியில் குருவோ புதனோ நின்னா இந்த 2 கிரகங்கள் பலம் பெறுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது கிழக்கு திசை குறிக்கக்கூடிய ராசிகள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நில ராசிகள்னு சொல்லக்கூடியது, அதாவது வடக்கு திசையில் சந்திரன் சுக்கிரன் பலமடையுது, மேற்கு திசையில் சனி ராகு வலிமையடையுது, தெற்கு திசையில் சூரியன் செவ்வாய் வலிமையடையுதுன்னு சொல்லி திசை ரீதியாகவும் நீங்கள் இந்த கிரகங்களை பார்க்கலாம். லக்ன ரீதியாகவும் நீங்கள் பார்க்கலாம். லக்ன ரீதியானா 1ல் குரு புதன், 4ல் சந்திரன் சுக்கிரன், 7ல் சனி ராகு, 10ல் சூரியன் செவ்வாய் கேது, இது பலமடையுதுன்னு சொல்லலாம். இன்னொரு கான்செப்ட் கிழக்கு ராசிகளில் இந்த கிரகம்னா குரு புதன் வலிமையடையுது, வடக்கு ராசிகளில் சந்திரன் சுக்கிரன் வலிமையடையுது, மேற்கு ராசியில் சனி ராகு வலிமையடையுது, தெற்கு ராசிகளில் சூரியன் செவ்வாய் கேது வலிமையடையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் திக் பலம். இது ஒரு வகையான பலம். 3வது பலம் பார்வை பலம், அதாவது திருக்கு பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை பொதுவான பார்வை. அது போக குருவுக்கு எக்ஸ்ட்ரா 5, 9ங்கிற பார்வை இருக்குது. சனிக்கு 3, 10ங்கிற பார்வை இருக்குது.
செவ்வாய்க்கு 4, 8 அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பார்வை இருக்குது. ராகுக்கு எதுக்கு 3, 11 போன்ற எக்ஸ்ட்ரா பார்வைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பார்வை மூலிமா ஒரு கிரகம் வந்து தனக்கு கிடைச்ச நல்லது கெட்டதை வந்து பகிர்ந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 10,000 ரூபாயை வந்து நீங்கள் பார்க்குற இடத்துல பிரித்து கொடுத்துடலாம். புரியுதா? அப்போ நீங்கள் வந்து உதவி செய்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த இடத்துல ஒரு கிரகம் பார்க்குதோ அந்த இடத்துக்கு அவர் கிடைச்ச பெனிஃபிட்டை வந்து பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லதாக இருந்தால் நல்லதாகவும், கெட்டதாக இருந்தால் கெட்டதையும் நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து திருப்பலம், பார்வை பலம் அப்படின்னு சொல்லப்படுது. 4வது வந்து நைசர்க்கிய பலம், நைசர்க்க பலம் அப்படின்னு சொல்லப்படுது. நைசர்க்க பலம்னா என்னென்னா, இப்போ ஒரே ராசி கட்டத்தில் ஒரு 4 கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ராசி கட்டத்தில் 4 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த 4 கிரகங்களில் எது வலிமையானதுன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு வந்து இந்த நைசர்க்கிய பலம் வந்து யூஸ் ஆகுது. இயற்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரக சேர்க்கை நடக்குது. ஏதோ ஒரு ராசியில் வந்து சந்திரனும் சனியும் கேதுவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன், சனி, கேது ஒரே ராசியில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சந்திரன், சனி, கேது அதில் போய் நிற்கிது ஒரு ராசியில் அப்படின்னா இதில் வலிமையானது வந்து கேது தான் முதலிடத்தை வைக்குது. அதுக்கடுத்து சந்திரன், அதுக்கப்புறம் தான் சனி. இதில் வலிமை இழந்தது வந்து சனி, நடுநிலையில் இருக்குது சந்திரன், அதிக வலிமையில் இருக்குது கேது. அப்போ ஒரு 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் ஒரு ராசியில் சேர்ந்துருக்குது அப்படின்னா அந்த கிரகங்களில் எது வலிமை உள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நைசர்க்க பலம் வந்து யூஸ் ஆகுது. இதை வரிசைப்படுத்தியிருக்கேன். இந்த பலத்துப்படி தான் இந்த கிரகங்கள் வந்து செயல்படும். ஒரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இதில் அதிக பலம் பெறுறது வந்து கேது. எந்த கிரகத்தோட கேது சேர்ந்திருந்தாலும் கேது தான் அதிக பலமானது. அதுக்கடுத்தபடியாக வந்து ராகு பலமானது, அதுக்கடுத்தபடியாக சூரியன் பலமானது, அதுக்கடுத்தபடியாக சந்திரன் பலமானது, அதுக்கடுத்தபடியாக சுக்கிரன் பலமானது, அதுக்கடுத்தபடியாக குரு பலமான கிரகம், குருவுக்கு அப்புறம் புதன், புதனுக்கு அப்புறம் செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் சனி. அப்போ வலு இல்லாதது சனி, ரொம்ப வலிமையானதுன்னு பார்த்தீங்கன்னா கேது. அப்படி நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு 4-5 கிரகங்கள் சேருது அப்படின்னா அதில் எது வலிமையானது அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு இந்த நைசர்க்க பலம் வந்து யூஸ் ஆகுது. இயற்கையிலே வந்து ஒரு 2-3 கிரகம் சேருது அப்படின்னா அதில் எப்பயுமே கேதுவும் ராகுவும் தான் ரொம்ப வலிமையானது, எல்லாத்தையும் விட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட். அதாவது இயற்கையிலே வக்கர கிரகங்கள் ராகு கேது, அதுதான் இயற்கையிலே ஸ்ட்ராங்கு. இப்போ சூரியனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்துருந்துச்சுன்னா கேது தான் அங்கே வலிமை பெறும் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நைசர்க்க பலம் வந்து யூஸ் ஆகுது. இன்னொரு வகையாகவும் இந்த பலத்தை பார்க்கலாம். அது எப்படின்னா டிகிரி வைஸாக, அதை வந்து கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகத்தை வந்து வரிசைப்படுத்துகிறோம். ஒரு ராசியில் ஒரு 4 கிரகம் இருக்குன்னா எது ஹையஸ்ட் டிகிரி வாங்கியிருக்கோ அந்த கிரகம் பலம் பெறும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வரிசைப்படி நைசர்க்கிய பலம் படி எந்த கிரகம் வலிமையானது அப்படிங்கிறதையும் இதை பார்த்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு வந்து நைசர்க்கிய பலம் வந்து யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சனியும் கேதுவும் ஜாயிண்டாக இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா நீங்கள் கேது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணும்போது அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா கேது தான் வலிமையானது. ஆனால் கேது சனி சேர்ந்துருக்கும் போது சனியினுடைய தொழிலை நீங்கள் பண்ணிங்கன்னா கேது வந்து பாதிப்பு கொடுக்கும். ஆனால் கேது சனி சேர்ந்துருக்கும் போது கேது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிங்கன்னா சனி பாதிப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா அது பலம் இழந்தது, அதனால் சனினால் பாதிப்பு கொடுக்க முடியாது. இப்போ ராகுவும் குருவும் சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2ல் வலிமையானது வந்து ராகு தான். அப்போ ராகு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணால் ராகு உங்களை பாதிக்காது. ஆனால் குரு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணால் ராகு வந்து உங்களை வச்சு செய்யும். அப்போ எந்த கிரகம் வலிமையானதுன்னு இதை செக் பண்ணிவிட்டு அந்த வலிமையான கிரகத்தினுடைய தொழிலை பண்ணும்போது காம்பினேஷனில் ஒரு 2-3 கிரகம் கம்பைண்டாக இருக்குன்னா அதில் எது வலிமையான கிரகம் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணால் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த நைசர்க்க பலம் வந்து யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேஷ்டா பலம். சேஷ்டா பலம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. கிரகங்கள் வந்து சில காலத்தில் வந்து வக்கரம் அடையும். வக்கர கிரகங்கள் அப்படின்னா ரிவர்ஸ் நோக்கி போகும். ஒரு கிரகம் வந்து முன்னோக்கி போகிறத கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு பின்னோக்கி நகரும். அதுக்கு பேர் வந்து வக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வக்கரகதி அடையக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 கிரகங்கள். சூரியன், சந்திரன் வக்கரகதி அடையாது, நம்பர் 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து இயற்கையிலே வக்கரம். அதனால் இந்த 4 கிரகங்கள் தவிர்த்து மீதி உள்ள 5 கிரகங்கள் வந்து வக்கரகதி அடையும். வக்கரகதியில் வந்து ஒரு கிரகம் வந்து பலம் அடையும். இப்போ நார்மலாக ஒரு கிரகம் இருக்குது, அது கூட வக்கர கிரகம் இருக்குது அப்படின்னா வக்கர கிரகம் தான் வலிமையானதுன்னு எடுத்துக்கணும் நீங்கள். அப்போ ஒரு கிரகம் வக்கரகதியில் பலம் அடைகிறத சேஷ்டா பலம் சொல்லுது. அப்போ எந்த பிளானட் வந்து வக்கர கிரகத்தோடு சேர்ந்தாலும் வக்கர கிரகம் தான் ஜெயிக்கும் அதில். ஏன்னா இயற்கையிலே பார்த்தீங்கன்னா கேது ராகு வக்கர கிரகங்கள், அதுதான் இந்த 9 கிரகங்கள்லையும் பலமானது. அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரகதி போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பலம் பெறும். மற்ற கிரகத்தை விட இந்த வக்கர கிரகம் ரொம்ப வலிமையாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து சேஷ்டா பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக இருக்கிறது வந்து காலபலம். காலபலத்தில் வந்து 3 வகையாக பிரிக்கிறோம். உத்தராயணம், தட்சிணாயணம்னு பிரிக்கிறோம். உத்தராயணம் தட்சிணாயணம்னா ஒன்றும் கிடையாதுங்க. சூரியன் வந்து தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும், அதாவது தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் இருக்கிற விஷயங்கள், அந்த மாதங்களை தான் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்கிறோம்.
தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் வந்து தக்ஷணாயன காலம்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் நீங்கள் இருக்கலே ரொம்ப பவர்ஃபுல்லான அமாவாசை பார்த்தீங்கன்னா தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை வலிமையானது, ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை வலிமையானது. அந்த 2 டைமில் தான் நீங்கள் வந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், தெரியும். ஏன் அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த டைமில் மட்டும் அப்படின்னா, இது உத்தராயண காலம், இது வந்து தட்சிணாயன காலம். அந்த 2 காலத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வலிமையடையுதுன்னு பார்க்கும்போது, உத்தராயண காலத்தில் அதாவது வந்து சூரியன் குரு செவ்வாய் சந்திரன் வந்து வலிமையடையுது உத்தராயண காலத்தில். தட்சிணாயன காலத்தில் வந்து சுக்கிரன் சனி புதன் வந்து வலிமையடையுது. இது வந்து காலபலத்தில் இது ஃபஸ்ட்டு. 2வது காலபலத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா, வளர்பிறை தேய்பிறைன்னு பிரிக்கிறோம். ஒரு மாதத்தில் வந்து 15 திதிகள் வளர்பிறையாகவும் இன்னொரு 15 திதிகள் தேய்பிறையாகவும் வரும். இப்போ வளர்பிறையை வந்து இன்னொரு பேர் என்னென்னா சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேய்பிறைக்கு இன்னொரு பேர் வந்து கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வளர்பிறையில் எந்த கிரகம் வலிமையடையுதுன்னா, சுப கிரகங்கள் வந்து வளர்பிறையில் வலிமையாக இருக்குது. குரு சுக்கிரன் புதன் சந்திரன் வந்து சுப கிரகங்கள், அது வளர்பிறையில் பலமடையுது. தேய்பிறையில் வந்து சூரியன் செவ்வாய் சனி போன்ற பாவ கிரகங்கள் வலிமையடையுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தேய்பிறையில் வந்து இந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கும். வளர்பிறையில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சுப கிரகங்கள் வந்து வலிமை பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கடைசியாக வந்து பகல் நேரத்தில் என்ன கிரகம் வலிமையாக இருக்குது, இரவு நேரத்தில் என்ன கிரகம் வலிமையாக இருக்குன்னு பார்க்குறோம். பகல் நேரத்தில் சூரியன் குரு சுக்கிரன் வலிமையடையுது. இரவு நேரத்தில் செவ்வாய் சனி சந்திரன் வலிமையடையுது. 2 வேளையிலையும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பகல் நேரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் வந்து வலிமையடையும் சொல்லலாம். இரவு நேரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா செவ்வாய் சனி சந்திரன் வந்து வலிமையடையும் சொல்லலாம். புதன் வந்து எல்லா நேரத்துலையும் வலிமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு நுணுக்கம் என்ன அப்படின்னா, இதில் எந்த கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்க்குறோம். அது லக்னத்துக்கு வந்து சுபராக இருந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாவ கிரகங்களே வந்து சில நேரத்தில் வந்து லக்ன சுபராக வரும். அந்த நேரத்தில் அந்த கிரகம் வலிமையடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து வலிமையடையுது, உங்கள் லக்னத்துக்கு அவர் சுபர் அப்படி லக்னத்துக்கு சுபராக இருந்து செவ்வாய் வலிமையடையுது அப்படின்னா, நீங்கள் வந்து நைட் டைமில் செய்யக்கூடிய வேலைகள் செஞ்சால் சக்ஸஸ் ஆகும். இப்போ டாக்டர் நைட் டைமில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டராக நீங்கள் வேலை பார்த்தா சக்ஸஸ் ஆகும். சனி வந்து லக்ன சுபராக இருந்து நல்லா இருந்தது அப்படின்னா நைட் டைமில் செய்யக்கூடிய வேலை வந்து ஏற்றத்தை கொடுக்கும். அதுவே குருவோ சூரியனோ சுக்கிரனோ வந்து லக்ன சுபராக இருந்து பலம் அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து பகல் பொழுதில் செய்யக்கூடிய வேலை வந்து சக்ஸஸ் கிடைக்கும். புதன் வந்து லக்ன சுபராக இருந்தார்னா எந்த டைமில் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்படி வந்து 6 வகையாக வந்து பலத்தை பிரித்து இதை வந்து சட்பலம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, கிரகங்கள் எந்தெந்த டைமில் பலம் அடையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த பலத்தை வச்சு தான் ஒரு கிரகம் வந்து நல்ல பலனை கொடுக்குமா கெட்ட பலனை கொடுக்குமா, வலிமையான நல்ல பலனையோ வலிமையான கெடு பலனையோ கொடுக்குதாங்கிறத அந்த பலத்தை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம். அதுக்கு சொல்லப்பட்ட விஷயந்தான் இந்த சட்பலம். இதை வந்து எளிமைப்படுத்தி உங்களுக்காக நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.